வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா vlogs. இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு கம்ப்ளீட்லி மீ டைமாக இருக்க போகுது. ஒரு மீ டேன்னு கூட சொல்லலாம். எனக்கான டேவாக அதுவாக அமைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோண வச்சுது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன டேக்அவேவாது இருக்கும்னு நம்பி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வெளியில் கிளம்பிட்டுருக்கேன். மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போட்டுட்டு போகணும். சன்ஸ்க்ரீன்லேயும் ஒயிட் காஸ்ட் வரக்கூடாது. இந்த பியோரேவோட யூவி இருக்குது இல்லையா, இந்த ஒரு மாதிரி வாட்டர் பேஸ்டாக இருக்குது. இந்த ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கணும். சுத்தமாக ஒயிட் காஸ்ட் இல்லை. நான் வந்து சன்ஸ்க்ரீன் பர்சனே கிடையாது. நான் போடவே மாட்டேன். எத்தனை டாக்டர் எத்தனை டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சொன்னாலும் எனக்கு என்னமோ அதை போட்டேன்னா ஒரு வெள்ளை அடித்த பூதம் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இதில் சுத்தமாக ஒயிட் காஸ்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனோட கிளம்பியாச்சு. அன்றைக்கான லஞ்சும் எனக்கு மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு டே கிடச்சிதுன்னா கம்ப்ளீட்டாக கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாதம் வச்சுக்கலாம். தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, இல்லை மாவு இருக்குது, கடைசியாக ஒரு 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டு ராத்திரி எதாவது நல்லதாக பண்ணிக்கலாம் டின்னர் அப்படிங்கிற தாட் எத்தனை பேருக்கு வரும்னு சொல்லுங்கள். அப்படி தான் நானும் இருப்பேன். பட் அன்றைக்கி என்னமோ எனக்கு இல்லை, எனக்காக எதாவது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ரொம்ப எலாபரேட் குக்கிங்க்கெல்லாம் டைம் இல்லை. வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது இல்லையா, அதுக்கு போயிடலான்ற மாதிரி கூட நினச்சேன். பட் எனக்காக எதாவது பண்ணும்போது இன்னும் எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடச்சிது. ஸோ கேபேஜ் இருந்தது, அது அப்புறம் ஆனியன்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரி சாட்டீட் வெஜிடபிள் வித் ரைஸ் சாப்பிட்றது எனக்கு எப்பயுமே பிடிக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு குட்டி மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன். தனியா, சோம்பு, காஞ்ச மிளகாவை ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் ஆயில், ஜீரகம் சேர்த்து கூடவே வந்து பச்சை மிளகா, இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி அன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலை. இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ், இது நீங்கள் பொட்டேட்டோவில் பண்ணலாம், அதுக்கப்புறம் முள்ளங்கியில் பண்ணலாம். என்ன காயில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணலாம். பேசிக்கலி இது வேறு ஒன்றும் இல்லை, கேபேஜ் பொரியல் தான். பட் அந்த ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ண இல்லையா மசாலா, அந்த தனியா, சோம்பு, காஞ்ச மிளகா, அது வந்து ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணும் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது. பேசிக்காக இது எல்லாமே வந்து நம்மளோட பழக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு. இந்த கட் பிரெயின் ஆக்சஸ் எனக்கு அப்படி தான் டியூனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு காய்கறியோட சாப்பாடை சாப்பிட்டா தான் அன்னையோட மீல் கம்ப்ளீட் ஆன மாதிரி இப்போது ஒரு தாட் வந்தாச்சு. இல்லை ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப மசாலாலாம் போட்டு எதாவது சாப்பிட்ருந்தோன்னா ஒரு 2 நாளைக்கு அதை டீடாக்ஸ் பண்ணி ஆகணும், பாடிக்குள்ளே அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வந்து நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லது. ஓகே, நல்லதாக சாப்பிட்டோன்னா நல்லதுக்கே பழக்கம் ஆகுதுன்னு இருந்தால் கூட சில சமயம் இதை விட்டு இந்த லூப்லேருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிற தாட்டும் இருக்குது. ஸோ கூடவே வந்து கியூக்கம்பர், அந்த சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த ரைஸ், இந்த வெஜ்ஜீஸோடு சாப்பிடும்போது எனக்கு என்னமோ ஒரு கம்ப்ளீட் மீல் அன்றைக்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்தது. உண்மையாக சொல்கிறேன், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஒரு நாள் கிச்சனுக்குள்ளே போய் உங்களுக்கான ஃபுட்டை உங்களுக்கு மட்டும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஃபீல் வேறு லெவலில் இருந்தது. ஒரு நாள் கூட சமைக்காமல் உங்கள் கிச்சனில் நீங்கள் இருந்ததே இல்லையா, அந்த அளவுக்கு கொடுமையாக நடக்குது அப்படிங்கிற தாட் வரலாம் சில பேருக்கு. கண்டிப்பாக நிறைய நாட்கள் சமைக்காமல் இருந்திருக்கேன். ஆனால் அந்த நாள் எல்லாமே ஓகே, ஏதாவது இருக்கிறத மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஆள் தானே அப்படிங்கிற தாட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரும். அதை தாண்டி வெளியிலேருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஈவன் என் ஹஸ்பண்டே எதுக்கு ஒருத்தருக்காக சமைக்கிறேன், நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கும். பட் அன்றைக்கி இல்லை, எனக்காக நான் பண்ண போகிறேன்னு நான் எடுத்த முடிவு வந்து அந்த டேவையே எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக ஆக்கித்து அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மேரேஜ் ஆனவுடனே குழந்தை, குட்டி அப்படின்னு வந்தவங்களுக்கு வந்து க்ளீனாக ரிலேட் பண்ணிக்க முடியும். எப்பயுமே யாராவது இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. எய்தர் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை பசங்க இருப்பாங்க. ஸோ ஒன்று ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாலும் பசங்களுக்காகன்னு ஒரு விஷயத்த சமைக்கதாக இருக்கும். அது அவங்களுக்கு பிடிச்சதாக பண்ணணும்னு ட்ரை பண்ணும். ஸோ அன்றைக்கி வந்து எந்த தாட்டுமே இல்லை. நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ நம்ம தான் சாப்பிட போகிறோங்கிறதுலேயே ஒரு ஃப்ரீடம் கிடச்சிதுன்னு சொல்லலாம். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அந்த சுடுற சாதத்தில் நெய் வித் கேபேஜ், இந்த காயோட கியூக்கம்பர் அண்ட் தயிர், ஊறுகாய், பெஸ்ட் மீல் ஆஃப் த டேவாக இருந்ததுன்னு சொல்லலாம். அன்றைக்கி 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு 1:30க்கு தான் வீட்டிலேருந்து கீழே இறங்கினேன். இதுக்கப்புறம் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி அந்த இடத்துக்கு போக முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்ச காரணத்தினால கேப் புக் பண்ணியாச்சு. இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு நான் வெளியில் சாப்பிட்டுட்டு போயிருந்தேன்னா கூட
$10 அந்த செலவு முடிஞ்சிருக்கும். பட் அன்றைக்கி $25 டாக்ஸிக்கு கொடுத்தேன். பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் அது எனக்காக சமைச்ச ஃபுட்டு இன்னுமே அந்த நாக்கில் அந்த டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு வர்த்தியான ஸ்பெண்டிங்காக அன்றைக்கி நான் கேபுக்கு கொடுத்ததை பார்த்தேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்டைல் ஃபோர்த்தோட இந்த கலர் அனாலிசிஸ் ஸ்டூடியோவுக்கு தான். இது ஆல்ரெடி ஒரு ரீலாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். பட் யூடியூப்பில் நான் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றது இருந்தது. இதெல்லாம் தேவையா? இந்த கலர் தான் எனக்கு சூட் ஆகும், இது சூட் ஆகாதுன்னு எனக்கே நல்லா தெரியும். இல்லை இது போட்டால் எனக்கு எடுக்காதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நான் அந்த கலர்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற தாட் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நியூ லேர்னிங் எனக்கு ஒரு நல்ல ஃபீல் அகெயின் கொடுக்கும். என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் இருக்குது, நான் போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன். போன உடனே அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கே பிடிக்கும், இல்லை என்ன மாதிரி கலரில் நீங்கள் நல்லா ஃப்ளாட்டரிங்காக இருப்பீங்கன்னு சொல்லுங்கன்றதெல்லாம் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் அதுவும் அவங்க சொல்கிற விஷயமும் அலைன் தான் ஆச்சு. ஸோ எனக்கே ஓரளவு கலரை பற்றின நாலேஜ் எனக்கு எது நல்லா இருக்குங்கிறது தெரிஞ்சுதுன்றது. பட் இன்னும் விஷயங்களை டீப்பாக தெரிஞ்சுக்கும்போது இவ்வளோ தானா இது மேட்ரு அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்டெப் 1 அனாலிசிஸில் என்னவாக இருந்ததுன்னா, நம்மளோடது வார்ம் டோனா கூல் டோனா அப்படிங்கிறது தான். ஒரு தடவை அந்த ஃப்ரேமை வைக்கும்போது நம்ம லைக் அதுக்குள்ளே இருக்க தியரி கூட கலர் தியரியெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் வைக்கும்போதே உங்களுக்கே மிரரில் பார்க்கும்போது தெரியும் எந்த கலர் உங்களோட ஸ்கின் டோனை ஈவன் அவுட் பண்ணி காமிக்குது, எந்த கலர் இன்னும் நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸை அந்த நம்மளோட லிப்ஸ் கிட்ட இருக்க அந்த டார்க்கர் இதை அதிகமாக காமிக்கும், எந்த இடத்துல உங்களோட அந்த பிக்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிறத ஜஸ்ட் அவங்க வச்சு காக்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த ப்ளூ அது கொஞ்சம் டல்லாகவும், இந்த ஆரஞ்சு அந்த எல்லோ எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஈவன் டோன்டாக காமிக்கிறதா இருந்தது. ஸோ அதை தாண்டி பெரிய அளவு தியரியோ அதில் சொல்லித்தர வேண்டிய விஷயங்களோ என்னமோ இல்லை. ஃபர்தராக எந்த சீசன் நமக்கு மேட்ச் ஆகும், எய்தர் சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், அந்த மாதிரி இந்த இருக்கிற 4 சீசன்ஸில் எந்த சீசனல் கலர்ஸ் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இப்படியே ஒரு எலிமினேஷன் ப்ராசஸில் எது நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை பண்ணி ஃபியூ கலர்ஸில் நம்மளோட ஃபேஸோட ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா எடுத்து காமிக்குதுங்கிறது தெரிய வந்தது. ஸோ இது சொல்லுங்கள் சுபா, என்ன உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க, எங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா, இந்த ஃப்ரேம் வைக்கும்போது தான் என் ஃபேஸில் அந்த சேஞ்சஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ உங்களோட ஃபேஸில் வரப்போகிற சேஞ்சஸ்ஸு, உங்களோட ஐஸோட சைஸ்லேருந்து, அந்த கலர் ஆஃப் த ஐபால்லேருந்து எல்லாமே மேட்டர்ஸ். ஸோ அப்போ தான் உங்களால் அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு சஜஸ்ட் பண்ணது நான் வார்ம் ஸ்கின் டோன், அதில் எனக்கு வார்ம் ஸ்ப்ரிங்கும் லைட் ஸ்ப்ரிங்கும் சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டுமே வார்ம் ஸ்ப்ரிங் இப்போ வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வச்சது லைட் ஸ்ப்ரிங். 2 கலருமே நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதை ரேங்க் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வார்ம் ஸ்ப்ரிங்கும், செகண்ட் லைட் ஸ்ப்ரிங்கும் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு. வார்ம் ஸ்ப்ரிங் வைக்கும்போது என்னோடய அண்டர் ஐ அந்த டார்க்னஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது. அதே லைட் ஸ்ப்ரிங் வைக்கும்போது என்னோடய டார்க் சர்க்கிள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இதனால தான் அவங்க நோ மேக்கப் லுக்கில் வர சொல்கிறாங்க. உங்களோட ஸ்கின் டோன் வார்மாக கூலாக எந்த சீசன் உங்களுக்கு செட் ஆகுது, அந்த சீசன்லேயும் லைட்டர் ஷேட்ஸ், பேஸ்டல் ஷேட்ஸ் செட் ஆகுமா இல்லை டார்க்கர் ஷேட்ஸா அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஃப்ரேமில் வைக்கும்போது எப்படி உங்களோட ஸ்கின் டோன் ஈவன் அவுட் ஆகுதுங்கிறத நீங்களே பார்க்க முடியும். பார்த்து எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியல, இது என்ன சொல்கிறாங்கன்னே தெரியலனாலும் திரும்ப நீங்கள் எத்தனை தடவை வேணால் கேட்டுக்கலாம், திருப்பியும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் லேர்ன் பண்ணின்னு வந்துட்டேன். என்னால் இன்னொருத்தருக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னா, அகெயின் என்னால் எப்போ முடியும்னா அந்த ஃப்ரேம்ஸ் இருந்தால் முடியும். எப்போ அது கிளியராக காமிக்குது நம்மளோட ஃபேஸ் எப்போ ஈவன் ஆகுது அப்படிங்கிறத. எல்லா கலர்ஸும் எல்லாருக்குமே சூட் ஆகாதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் ஒருத்தர் போட்டிருக்காங்க நல்லா இருக்குன்னு நம்ம டக்குன்னு போய் ஷாப் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி வாங்கலாம், இந்த மாதிரி தான் அவங்க ஒரு சாரியில் வந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு. பட் அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு அது இருக்காது. ஏன்னா நம்மளோட ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஐஸு, நோஸு, ஐப்ரோஸ் எல்லாமே மாறுறதுனால கண்டிப்பாக மாறும். ஸோ நமக்கு எது நல்லா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் அந்த விஷயத்த நல்லா அழகாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும்.
அடுத்ததாக வந்து ஜுவல்லரி. இதெல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். எந்த கோல்டு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எடுப்பாக இருக்குமா, சில்வர் அப்படின்னு தான். ஆப்வியஸாக நம்ம எல்லாத்தையும் போட தான் போடுவோம். பட் ஒரு பெஸ்ட் டே, இந்த டேயில் நான் பெஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை பிக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த விஷயம் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக சில்வர் ஜுவல்லரியே போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. கோல்டு போடும்போது என்னோடய ஸ்கின் டோனை பாருங்கள், அந்த ஒரு ஷைன் அதில் போய் படுறதும், அதுக்காக அந்த கலர் ஆஃப் த ஸ்கின்னே மாறுறதும் தெரியும் உங்களுக்கே. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஜுவல்லரியில் நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்கங்கிறத சொல்கிறது இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சூட்டே ஆகாத கலர் வந்து ஒரு கலர் தீமாக வச்சு இந்த இடத்துக்கு போட்டுன்னு வரணும்னு சொல்லிடுறாங்கன்னா, அதை எப்படி நீங்கள் மாற்றலாம், இந்த மாதிரி ஜுவல்லரியை பேர் பண்ண மூலமாக அதை கொஞ்சம் நீங்கள் எலிவேட் பண்ணி காமிக்கலாம். என்னோடய கேஸில் க்ரேங்கிறது எனக்கு சூட்டபிள் கலரே கிடையாது. ஸோ க்ரேக்கு வந்து போட்டுட்டு வர வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா, என்ன மாதிரி ஜுவல்லரியோடு நான் பேர் பண்ணேன்னா அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் இருந்தது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது எது எனக்கு நல்லா இருக்கும், ஈவன் ஃபோட்டோஸில் வீடியோஸ்லலாம் எது நல்லா காமிக்கும் அப்படின்னு. பட் ஆஃப்டர் திஸ் செஷன் நான் ஒரு ஷாப்பிங் போனேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு தடவை நான் அதை போடும்போது எல்லோரும் கேட்குறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்ததாக அவங்க காமிக்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு வின்டர் கலர்ஸ் எனக்கு சுத்தமாக சூட் ஆகாத கலர் இது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாக வந்து போடலாம், யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. ஆனால் அந்த கலரில் என்னோடய ஃபேஸோட லுக் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. ரொம்ப டயர்டு ஃபேஸாகவும் கொஞ்சம் ஏஜ்டாக தெரியறதா இருந்தது. அப்புறம் அடுத்ததே பார்த்திங்கன்னா, இது வந்து வார்ம் ஸ்ப்ரிங் கலர்ஸ். இந்த கலர்ஸ் உடனேவே எனக்கு ஒரு பிரைட்னஸை கொடுத்தது. அடுத்ததாக இருக்கிறது எல்லாமே லைட் ஸ்ப்ரிங். ஸோ இதுவும் என்னோடய செகண்ட் சாய்ஸாக இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து வார்ம் ஸ்ப்ரிங் தான். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்தம்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கலர் எப்படி என்னோடய ஸ்கின்னில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. நாட் ஓன்லி த கலர்ஸ், நம்மளோட பாடி சைஸை பொறுத்து, நம்மளோட வித் ஆஃப் த பாடியை பொறுத்து நம்மளோட பேட்டர்ன்ஸையும் நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் நம்மளை ரொம்ப டாலாக தின்னாக காமிக்கும், ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடராக காமிக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸில் ஐடியாவே எனக்கு கிடையாது. பட் அங்கே எனக்கு சஜஸ்ட் பண்ணது, என்னோடய சைஸ் ஆஃப் த பாடிக்கு ரொம்ப சின்ன சின்ன பிரிண்ட்ஸும் வந்து சூட்டபிளாக இல்லை, அதே மாதிரி பெரிய சைஸ் பிரிண்ட்ஸும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் ஃப்ளாஷியாக இருக்குது. ஸோ ஓரளவு மீடியம் சைஸ்டு பிரிண்ட்ஸ் போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல எடுத்து கொடுக்கறதா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து அந்த சைஸிங் நேம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ராபெரி சைஸ், கிவி சைஸ், அப்புறம் வந்து இந்த பீனட் சைஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சைஸ் ஆஃப் த பிரிண்ட் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறது இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் கலர் அண்ட் பேட்டர்ன், இந்த செஷனில் வந்து இந்த ஹேர் கலர், ஹேர் ஹைலைட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம், அது ரொம்ப ரொம்ப ஆடாக தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற சஜஷன்ஸ் இருந்தது. லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருந்த விஷயம் இது தான். இதை வந்து எவ்ரிடே மேக்கப்புக்குனா எப்படி ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு அக்கேஷ்னல் இதுனா எப்படி பண்ணலாங்கிறத சஜஸ்ட் பண்ணாங்க. பாடி அனாலிசிஸ் இருந்தது. பாடி நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டாப், என்ன மாதிரி பாட்டம் இருக்கலாம், எந்த லெங்த் இருக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ். அப்புறம் உங்களோட நெக்லைன் எப்படி இருக்கலாம், ஸ்லீவ்ஸ் எப்படி இருக்கலாம்ங்கிறதெல்லாமும் இருந்தது. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இனிமேல் என்னோடய ஸ்டைலிங் என்னோடய வீடியோஸில் வேறு லெவலில் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா,
ஓரளவுக்கு தான் மாற்றங்கள கொண்டு வர முடியும். நம்மளோட வார்ட்ரோப்ல இருக்க க்ளோத்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு புதுசா வாங்கினா வேணா இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். பட் ஆல்ரெடி வாங்கியிருப்போம் இல்லையா? அத இன்னும் எப்படி பெட்டரா பேர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது. இனிமே யாராவது எனக்காக ஒரு ஷாப்பிங் போறாங்கன்னா, ஈவன் அவங்க கிட்ட எனக்கு சொல்ல முடியும். என்ன கலர் எனக்கு நல்லாயிருக்கும், என்ன மாரி பேட்டர்ன் போங்க அப்படின்னு. ஒரு ஆப்ஷன் குடுக்கும்போது நம்மளால அதுலேருந்து பிக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ ஒரு மாதிரி எனக்கு அன்னையோட எனக்கான டேவா ஸ்பெண்ட் பண்ணதா இருந்தது. ஒரு கம்ப்ளீட் டேவா ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இத பத்தின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதாவது புது விஷயத்த கத்துக்க ஆசைப்படுறீங்கன்னா, என்னவா இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மறுபடியும் உங்கள வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா.